வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறதுனா பல்வரைசரில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குன்றத வீடியோவில் காமிக்கிறேன். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வேணும்னா ஒன்று செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிகேஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா 4 சாம்பர், 5 சாம்பர், 6 சாம்பரு, டூம் டைப்பு, டபுள் டைப்பு, ஜம்போ டைப்பு, 3 பேஸு, சிங்கிள் பேஸு, ஒரு பர் ஹவருக்கு வந்து இதெல்லாம் சாம்பர் டைப்பு, டபுள் சாம்பர்னு சொல்லுவோம். உள்ளே அரைக்கும் வெளியே அரைச்சி கொடுக்கும். இப்போ என்னென்னா இது வந்து இப்போ 3 பேஸில் பெரிய ஜம்போ, இதெல்லாம் வந்து எம்எஸ் டைப்பு, இன்ன வரைக்கும் எஸ்எஸ் டைப் பார்த்தீங்க. இது ப்ளோயிங் டைப்பில் பல்வரைசர் அரைச்சி கொடுக்குறது, மசாலா அரைச்சி கொடுக்குறதுக்கு. இது ஸ்நாக்ஸ் மிஷினு, பொரிக்கிறதுக்கு போடுறோம்ல, காரா பூந்தி, காராச்சேவு, மிக்சர், இதுகளெல்லாம் வந்து வடச்சட்டியில் பொரிக்கிறதுக்கு போடுறது. இதே மாதிரி இதுவும் எம்எஸ்ல பல்வரைசரு. இதில் எம்எஸ் பல்வரைஸில் மேனுவல், ஜம்போ, இதெல்லாம் வந்து ட்ரே ப்ரேயர், எல்லாம் பொரிக்கிறதுக்கானது. அப்பளம், சிப்ஸு, சிக்கனு, ஆயிலில் பொரிக்கிறதுக்கு. இது பெரிய பிக் டைப் ஆஃப் எம்எஸ் ஜம்போ பல்வரைசரு. இதுவும் வந்து அதே மாதிரி பொரிக்கிறது, ஸ்நாக்ஸ் பொரிக்கிற மிஷின் தான், நாப்கின் மிஷின் சொல்லுவோம் ஹிந்தியில். ஓகே, இது வந்து டவுன் நீடரில் வந்து கிரைண்டர் டைப்பில் இருக்கிற டவுன் நீடரு, நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது தான். இது ஃபுல்லாமே கிரைண்டர் தான். அதாவது 3 பேஸ், சிங்கிள் பேஸு. நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு பண்ண மாதிரி இப்போ கடுகு, மிளகு, சீரகம் ஏதாவது போட்டிங்கன்னா அதை பவுட்ரு அரைச்சிக்கிறதுக்கு இது பயன்படும். இது பவுட்ரு டைப்புக்கு. இது நார்மலாக வந்து இது வந்து நமக்கு வந்து ஜூஸ் புளியிற மிஷினு, மோட்டர் டைப்பு, மோட்டர் இல்லாத டைப்பு. இதே மாதிரி இது வந்து பொட்டேட்டோ ஸ்லைசரு, உள்ள மேனுவலாக போட்டு நம்ம திருக ஸ்லைஸாக கட் பண்ணோம். இது வந்து டவுன் நீடரே தான். இது தொட்டி டைப்பில் இருக்க டவுன் நீட்ரு. இது மிக்சிங்கு. இதை பற்றி ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா தனியாக வீடியோ போடுறேன். அப்படி ஏதாவது டவுட்னால் ஃபோன் போட்டு கேளுங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸோட தனித்தனி வீடியோ அனுப்புகிறேன். ஓகே, நன்றி. ஸ்ரீ பேக் சீனிவாசன்.